தமிழ்நாட்டில் எந்த நாட்டிலையும் அவர் வர முடியாது. இதோடு போகிறது தான் நல்லது. மரியாதையோட போனாலும் நல்லது. மரியாதை தவறுனா அசிங்கமாயிடும். ஓடி வரக்கூடாது. வந்தா உண்மையா இந்த இப்போ சாப்பிட்ற மாதிரி ஒரு வேளை சோறு, அந்த சோறு கூட லாட்டரி தான். எங்களுக்கு சேஃப்டியே இல்லை. நீ வந்ததுலேருந்து எங்களுக்கு சேஃப்டியே இல்லை. எங்களுக்கு நீ தேவையே இல்லை. உன் ஆட்சியும் வேணாம் எங்களுக்கு. வர ஏப்ரல் 18 நம்மளுடைய தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து நடக்க போகுது. தேர்தலுக்கு எல்லா மக்களும் ஆர்வமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் பல அரசியல் கட்சியினரும் மக்கள்கிட்ட ஓட்டு பெறுவதற்காக பல யுத்தியை கையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மோடி அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நடந்து பேசப்படுது. அரசியல் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, மோடி அவர்களுடைய கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மக்களும் நல்லது தான் நடந்திருக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மோடி அவர்களுடைய ஆட்சியில் நமக்கு நல்லது நடந்துச்சா? இதை நேரடியாக மக்களே நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. அந்த காணொலியை பார்ப்போம். நன்றி ஐயா. வணக்கம். மோடி வந்து தன்னைத்தானே மக்களை பாதுகாக்கக்கூடிய, அடித்தட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தன்னைத்தானே அவரே சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி இன்ன வரைக்கும் அந்த மக்களுக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. பணக்காரங்களை தான் உயர்த்தி வச்சாரு. ஏழைங்களா அப்படியே தரமட்டமாக ஆக்கிட்டாரு. கருத்து இந்த மோடி அவர்களுடைய 5 ஆண்டு வந்ததுல இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு நஷ்டம்னா ஸ்டார்டிங்கில் இருந்து 5 வருஷம் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் தான். 300 ரூபா விற்ற சிலிண்டரு இன்றைக்கி 900 ரூபாய் சிலிண்டரு. 15 லட்சம் எங்களுக்கு பேங்க்கில் போடுறேன்னாரு. 15 பைசா கூட இல்லை, ஒருத்த பைசா போடல. கேட்டால் மோடினா கடைசியில் 1000 நோட்டு செல்லாது, 100 ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு. அவ்வளோதான் சொன்னார கண்டி. உங்களுக்கு 5 லட்சம் போட்டேன், எங்கே போட்டாரு? 15 பைசா கூட போடல. 2 கையில்லாத பெண்ணு, கரையில்லாத ஏரி, சூத்து இல்லாத குடம், அங்கே தண்ணி மலை போகும்போது 2 கண்ணில்லாத பசுமாடு, வேறு இல்லாத பிள்ளைமை தான் அப்படின்னு மோடி சொல்கிறார். அவ்வளோதான். இது தெரிஞ்சா புரிஞ்சிருப்பாரு. இங்க புரிஞ்சிருச்சு. 2 கையில்லாத பெண்ணு, 2 கையில்லாத பெண்ணு, ஓகே. கரையில்லாத ஏரி, கரையில்லாத ஏரி, ஓகே. 2 கண்ணில்லாத பசுமாடு, 2 கண்ணில்லாத பசுமாடு, வேறு இல்லாத பிள்ளைமை தான். வேறு இல்லாத பிள்ளைமாடு. அந்த முட்டிடும் போது என்ன பண்ணிச்சு, கூரை இல்லாத வீடு 4 கால் இல்லாத கட்டலில் கொண்டு வந்து போடுறான்ட்டான். கூரை இல்லாத வீடு, 4 கால் இல்லாத கட்டல், 4 கால் இல்லாத கட்டல், அதில் கொண்டு போட்டுட்டான் மோடி. ஓ, அதுதான் இவரோட ஆட்சி. இந்த 500 1000ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? இல்லை 500 1000 எல்லாத்தையும் தடை செஞ்சாங்கல்ல. அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி? அது திடீர்னு நைட்டில் மாற்ற சொல்லிட்டாங்க. நைட்டில் நாங்கள் எந்த இதில் போய் நாங்கள் மாற்ற முடியும்? நாளைக்கு மறுநாள் நாங்கள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு நாங்கள் அதுக்கு பார்ப்போமா, இல்லை பேங்க்கில் போய் இந்த காசை மாற்றத்தை பார்ப்போமா? அங்கே மாற்ற போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது. முக்கியமாக அங்கே பணக்காரங்களும் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க கண்டி. இந்த ஏழை மக்கள் போனால் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. லைனில் நில்லுங்க, க்யூவில் நில்லுங்க, டோக்கன் போட்டால் தான் நீங்கள் வரணும், அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எனக்கு எந்த யூஸுமே அவங்க கொடுக்க மாட்றாங்க, ஹெல்ப் பண்ணவும் மாட்டுறாங்க. நாங்கள் ரொம்ப தான் கஷ்டப்படணும். அதேமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட சரி, க்யூவில் நில்லுங்க, அப்படி நில்லுங்க, எப்படி நில்லுங்க, ஒரு மாதிரி திட்டுறாங்க. கோயிலுக்கு போனால் கூட சரி, எங்களை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. ஏன் அந்த மாதிரி பார்க்கணும்? அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? எங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு தானே யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறது எதுக்கு? எங்களுக்கு உதவி செய்யணும் தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அது கூட நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் மாதிரி உங்கள் இதுவே பார்த்துருந்தா அப்போ நாங்களாம் எங்கே போகிறது? ஸ்டார்டிங்லேயே சொன்னார் எனக்கு கல்யாணம் ஆகலைன்ட்டார். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டுனாரு. எனக்கு ஒய்ஃப் இல்லைனார். ஒய்ஃப் இருக்குதுன்றார். என்னையா ப்ராடு. நம்பர் 1 திருடனாக்குறான். இவெல்லாம் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்து எங்களை கேள்வி கேட்டுங்கிறான். வரக்கூடாது, இனிமேல் ஜென்மத்துக்கு வந்தாலும் வரக்கூடாது. அப்புறம் நாங்கள் எதுக்கு வாழணும்? இன்றைக்கெல்லாம் ஓய்ஸா எங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன 600 ரூபா சம்பளம். 600 ரூபாய் வச்சுக்கின்னு எப்படி 800 ரூபா வாங்கினவங்க பில்டிங் கட்டக்கூடாது, அதுக்கு டேக்ஸ் போடுவேன், இதுக்கு டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு பண்ணாந்தாலும் என்னென்ன பண்ணான்? ஒரு கோலமாக பண்ணாந்தாலும் கேட்ட மோடி எதை கேளு மோடி. இப்போ என்ன பண்ணுறாரு? கேடி வேலைமா பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக ஒரு ஆட்சி வரக்கூடாது. எதனால ஏன் வரக்கூடாதுன்னாக்கா, சிஎஸ்டி வரிலாம் வந்து ஒரு கூலி வேலை செய்கிறோங்க, ஒரு துணி எடுக்க போகிறோம், நம்ம அந்த சிஎஸ்டி வரி கட்ட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 300 ரூபாய்க்கு எடுக்கிறோம், அதுக்கு ஒரு வரி போடுறோம். 2வது ரேஷன் கார்டு வந்து ஆதார் கார்டு வந்து எல்லாராலையும் எடுக்க முடியல. இங்கே கொஞ்சம் பேருக்கு எடுக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு வரல. அதுக்கு விட்டுட்டு போனாக்கா வேலைக்கு போக முடியாது, வேலை லீவ் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த ஆதார் கார்டை எடுக்கிறது போய் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடுது. எந்த மோடி ஆட்சி வந்து என்ன நடந்தது சொல்லுங்கள்?
எதுவுமே நடக்கலையே. வெள்ள நிவாரணம் வரும்போது எல்லாருக்கும் பேங்க்கில் பணம் போடுறாங்க. வீடு பார்த்து கொடுத்தாங்களா? கொடுக்கல. பேங்க் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுக்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வச்சுன்னு இல்லை, ஒரு சிலர் தான் வச்சுன்னுக்குறாங்க. சிக்கல் இருந்து தான் அந்த 500 ரூபாய் நோட்டு எங்களுக்கு மாறவே இல்லை. நாங்கள் ரொம்ப பேங்க்கில் போய் க்யூவில் நின்று ரொம்ப லோன் பட்டு கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் எங்கள் பசங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. அந்த 500 ரூபாய் நோட்டு போய் மாற்றுறப்போ இந்த இல்லை நீங்கள் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போய் டேப்லெட்லாம் வாங்கி குழந்தைக்கு போட்டு அப்போ கூட சரியாகலை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் பொறுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் க்யூவில் காலையில் போய் க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் போய் 500 ரூபாய் நோட்டெல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிக்கின்னு வந்தால் அப்போ எங்கள் தேவைக்கு சாப்பாடு செய்யறதுக்கோ இல்லை பஸ்ஸுக்கோ எல்லாத்துக்குமே நாங்கள் அதை மாற்றிட்டு வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் செய்தோம். இல்லை இந்த விஷயத்தில் ரொம்ப பாதித்தேன் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் 5 வருஷம் வந்ததுனால மாதத்துக்கு 6,000 ரூபா நஷ்டம் இருக்குது, வருஷத்துக்கு 72,000 ரூபா. அவன் கூடி பார்க்க 5 வருஷம் 5,000 35 3 லட்சம் ரூபா கடன் இருக்கும். அவர் வந்து ஆமாம், நான் அவர் வந்த அப்புறம் எனக்கு கடன் அடைக்க முடியல. ரொம்ப கஷ்டம். மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாருக்கும் வந்துக்குது, பாதி பேருக்கு கொடுக்கல. அப்போ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி தானே. இல்லாதவங்க எங்கே போவோம்? எதோ கவர்மெண்ட்டில் வருது வாங்கலான்னு நினைக்கிறோம், கிடைக்கல. இப்போ அதுவும் கஷ்டம் தானே. அதாம்மா கடைசியாக மோடி வரலாமா வேணாமா? மோடி வரக்கூடாது. வந்தால் உண்மையாக இந்த இப்போ சாப்பிட்ற பாரு ஒரு வேளை சோறு, அந்த சோறு கூட லாட்ரி தான். மோடி வரக்கூடாது. வந்தானு வச்சுக்க சூழ்காடு. ஆனால் நல்ல பாமர மக்கள், படித்த மக்களோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மற்றபடி கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கூட சரி. விவசாயமே அழியுதுன்னும் போது அப்புறம் என்ன நம்ம இந்த நாட்டில் நம்ம இருக்கிறத வேஸ்டாச்சே சாப்பிட்றது. மோடி வந்தால் சுடுகாடு தான். ஆனால் நல்லா கவனிச்சுங்க, மக்களோ தாய்மார்களோ என்னைய மாதிரி சகோதரனோ எல்லாருமே நல்ல ஒரு மனசாட்சியோடு இருந்தோன்னா வரக்கூடாது. வராமல் இருக்கிறது தான் நல்லது. வந்துட்டாருன்னா இப்போ 90 பேர் செத்தாங்கன்னா இப்போ 1000 பேர் சாவாங்க. இந்த ஆள் வந்தாவே மரியாதை இல்லாதவர். மரியாதை பெரியும், படித்தவன் படிக்கலை, தெரியும் தெரியாது, மறைச்சியும் மறையாதவன். மோடியாக இந்த ஆள் ரொம்ப அசிங்கமான ஆள். வராமல் இருக்க தான் பெட்டர், அவ்வளோதான் சொல்ல முடியும். எங்களுக்கு சேஃப்டியே இல்லை. நீ வந்ததுலேருந்து எங்களுக்கு சேஃப்டியே இல்லை. எங்களுக்கு நீ தேவையே இல்லை, உன் ஆட்சியும் வேணாம் எங்களுக்கு.